ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் திக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்களா ரொம்ப அருமையான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்டான பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த பீன்ஸ் பொரியல் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன். பீன்ஸ் பொரியலுக்கு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு. இது பீன்ஸு, இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்க்குறேன். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு பெரிய வெங்காயம், கடலைப்பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாயும் 2 பச்சை மிளகாயும் தான் இதுக்கு காரங்க. வேறு எதுவுமே நம்ம காரத்துக்கு இதுக்கு சேர்க்கலை. 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கேன். இதுதான் பீன்ஸு பொரியலுக்கு காரத்துக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுடலாம். மைல்டாக இருக்கும், நல்லா சுள்ளுன்னு காரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த ஸ்பைஸஸும் நான் சேர்க்கலை. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸை தூக்கி இதில் போட்டுடலாம். பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேக விட்டுறணும். பாதி வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். உடனே உப்பு சேர்க்காதீங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் சேர்த்தா தான் நல்லா உப்பு பிடிக்கும். இது கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும், ரொம்பலாம் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. போதும், இந்த தண்ணி போதும். இதெல்லாம் நல்லா வேகட்டும். பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மூடி திறந்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் வேக விட்டுருவோம். நல்லா வேகட்டும். பாதி வெந்துருச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரமே இதுக்கு வந்து பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் மட்டும்தான். தேவையான கம்மியாக போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம். கூடிடுச்சுன்னா நம்மளால குறைக்க முடியாது. அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருவோம். இறக்கும் போது தேங்காய் திருவல் போட்டு இறக்கிற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி. பீன்ஸ் பொரியல் நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுருவோம். தேங்காய் திருவல் போட்டுருவோம். அவ்வளோதாங்க, பீன்ஸ் பொரியல் ரெடி. என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இப்போ இதை கிளறி விட்டுற வேண்டியதுதான். நல்லா தேங்காய், இதோட காரம்னா காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் தான் இதுக்கு காரம். கலர்லாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், கலர்லாம் மாறி. இது வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.